கிருஷ்ணா பசுபதி பையன் கூட பேசுறதெல்லாம் பார்த்ததுலேருந்து விஜய்க்கு ஒரே குழப்பமா இருக்குது. கிருஷ்ணாவ நம்பி நம்ம தனியா இருக்கக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம சைட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைட்டுக்கு போறாங்க. அப்ப சைட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு அதிர்ச்சி ஆகுது. இந்த கிருஷ்ணா ஏதோ தில்லு முல்லு வேலை பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இந்த கிருஷ்ணாவ ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிந்து வந்து பாட்டிக்கு டேப்லெட் குடுக்குறத மாத்தி குடுக்குறாங்க. இத எப்படியோ காவேரி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன சிந்து இந்த டேப்லெட் பாட்டிக்கு குடுக்க வேண்டிய டேப்லெட்டா? இல்லையே இது கிடையாதே. இது எதுக்கு பாட்டிக்கு குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பிடிச்சிடுறாங்க. உடனே ஆமாக்கா இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. இல்ல எனக்கு தெரியும் பாட்டிக்கு நான் டேப்லெட்ஸ்லாம் குடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த டேப்லெட் பாட்டிக்கு குடுக்க வேண்டிய டேப்லெட் இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் நீ குடுக்காத அப்படின்ட்டு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் காவேரி படிக்கிறாங்க. இங்க பாரு நீ நர்ஸ் தானே அப்படி இருக்கும்போது பாட்டிக்கு எதுக்கு ஹேர்லெஸ் அப்படி டேப்லெட்ஸ்லாம் எடுத்து குடுக்க அப்படின்ட்டு காவேரி செம கோவமா சிந்துவை திட்டுறாங்க. உன்னை நடந்ததெல்லாம் காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்னமோ இந்த சிந்து மேலயும் டவுட்டாவே இருக்குது. இவங்கலாம் ஏதோ வீட்டுக்கு பிளான் பண்ணியே வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜயும் ஆமா எனக்கும் தான் எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள போட்டு புலம்புறாங்க. இந்த பசுபதி தான் நம்ம குடும்பத்துக்குள்ள இவங்க நுழைஞ்சி நம்ம குடும்பத்தை சந்தோஷம் இல்லாம பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு விஜய்க்கு தெரிய வருது. உடனே காவேரி இருந்துகிட்டு இனிமேலும் அந்த கிருஷ்ணாவும் சிந்துவும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம இந்த வீட்டை விட்டு அவங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரியும் முத்துமலர் கிட்ட போறாங்க. கிருஷ்ணாவும் சிந்துவும் அங்க இருக்கிறாங்க. உடனேவும் இங்க பாருங்க உங்க குடும்பத்து மேல எனக்கு நம்பிக்கை எதுவுமே இல்ல தெரியல, நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்க, ஏன்னா எனக்கு என்னமோ உங்க 3 பேத்தையும் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் அவங்க இருந்துட்டு நாங்க என்ன பண்ணோம் சார், நாங்க வந்து தப்பும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, இருந்தாலும் உங்களை இந்த வீட்ல வச்சிருக்கிறது எனக்கு என்னமோ தப்பா தெரியுது, நீங்க வேற எங்கேயாவது தங்கிக்கோங்க, அதான் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. உடனேவும் 3 பேத்தையும் வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.